உலக தமிழர்களுக்கு தமிழே குரலின் வணக்கங்கள். தேர்தல் தோல்வி ஒருபோதும் நம்முடைய லட்சிய தோல்வியாகிவிடாது. தேர்தல் தோல்வி என்பது முழுக்க முழுக்க நமக்கான தடைக்கற்களாக இருப்பதை படிக்கற்களாக மாற்றக்கூடிய ஒரு இடம்தான். மக்களிடத்தில் நாம் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஏமாற்றம் மிஞ்சும் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது நடந்து முடிந்த இந்த தேர்தல் என்பது நடந்திருக்கின்றது. செந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் களத்தில் 16 வருடங்களுக்கு மேலாக கத்தியே தன்னுடைய கட்சியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். இதற்கு பலனாக கடந்த தேர்தலில் 35 லட்ச வாக்குகளை பெற்று 8% வாக்குகளை பெற்று மேலும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்தார். அது மட்டுமல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமும் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த தேர்தலில் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு 2 மடங்கு அதிகமாக வரும் அல்லது 3 மடங்கு அதிகமாக வரும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் மிகப்பெரிய ஒரு திரை கவர்ச்சி என்பது மக்களை மூழ்கடித்து செந்தமிழன் சீமானை 4% வாக்குகளை தாண்டவிடாமல் செய்துவிட்டது. இது எல்லா தேர்தல்களிலும் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான். எல்லா தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு பல்வேறு திட்டங்களை எதிர்த்தரப்பினர் செய்வார்கள். அதில் ஒரு திட்டமாகவே இப்பொழுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலும் இருக்கின்றது. ஒருவேளை இந்த திரை கவர்ச்சி மட்டும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தற்பொழுது வரவில்லை என்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் நிச்சயமாக 35% வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை பெற்றிருப்பார். நிச்சயமாக மக்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் திரை கவர்ச்சியை பார்த்தே வளர்ந்து விட்டார்கள். இவ்வாறு வளர்ந்ததன் குற்றம் மக்கள் கிடையாது, மாறாக ஆண்ட கட்சிகள் தான் என்று கூற வேண்டும். அவர்கள் மக்களை மதிமயக்க செய்ய மதுவையும் அவர்கள் அறிவை சிதைக்க திரைப்படத்தையும் தொடர்ச்சியாக அவர்கள் 60 வருடமாக ஆயுதமாக பயன்படுத்தி அதன் மூலமாகவே அரசியலை நடத்தி வந்ததன் விளைவுதான் தற்பொழுது அதே அரசியலால் அதே திரை கவர்ச்சியால் அந்த திராவிடமும் வீழ்ந்து கிடக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாகிவிட்டது. அந்த திராவிடம் இந்த திரை கவர்ச்சியையும் மது கவர்ச்சியையும் வைத்துதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பல ரீதியில் கொள்ளையடித்தது. மலை கொள்ளை, மணல் கொள்ளை, இயற்கை வளக்கொள்ளை என்று தொடர்ச்சியான வளக்கொள்ளைகள் தமிழ்நாட்டில் நடந்தேறியது. தற்பொழுது அதற்கான சம்பட்டி அடியாக அவர்கள் தேர்தலில் முற்றுமுழுதாக தோற்று இருக்கின்றார்கள். இதற்கு முழு காரணம் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். செந்தமிழன் சீமான் அவர்கள் நாடுதோறும் சென்று 178 இடங்களுக்கு மேலாக தொண்டை தண்ணி கத்தி மக்களிடத்தில் எடுத்து வைத்த உரைகளை மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அது எதுவுமே நாம் தமிழர் வாக்குகளாக மாறாமல் அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே தாவேக்காவிற்கு வாக்குகளாக சென்றுவிட்டது. நம்முடைய எதிரியான திராவிடம் வீழ்ந்ததை தவிர நாம் வெல்லவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த வெற்றி அல்லது இந்த தோல்வி என்பது நிரந்தரம் கிடையாது. மாறாக வெற்றி தோல்வி என்பது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான். ஒரு சக்கரம் மேல் இருக்கிறது என்றால் அந்த சக்கரம் சுழன்று ஒரு முறை கீழ் வரும், பிறகு அந்த சக்கரம் மீண்டும் சுழன்று மேலே செல்லும். இந்த அடிப்படையில் தான் நமது வாழ்வியல் ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறே தான் இந்த அரசியலும் அந்த வாழ்க்கைக்குள் இருக்கின்றது. எல்லா இயல்களையும் இயக்கக்கூடிய இந்த அரசியலை கைப்பற்றினால்தான் நம்முடைய அதிகாரத்தை மக்கள் மத்தியில் மிகச்சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியும். இந்த அடிப்படையில் தான் நாம் தேர்தலை சந்தித்தோம், மக்களை சந்தித்தோம், மேலும் வாக்குகளை பெற்றோம். இப்பொழுதும் மானமிக்க தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகளை கொடுத்துதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.